பிரியாணி கடைகள் மூலம் 70,000 கோடி வரி ஏய்ப்பு தமிழ்நாட்டில் எவ்வளவு என்பதை பற்றி இந்த பதிவில் பார்க்கலாம். கடந்த 10 வருடங்களாகவே பலருக்கும் மதியம் பிடித்த உணவாக பிரியாணி மாறியிருக்கிறது. அதுவும் சென்னை, பெங்களூர் போன்ற பெரிய நகரங்களில் வசிக்கும் பலரும் மதிய உணவாக பிரியாணி சாப்பிடுவதும் விரும்புகின்றனர். நேரில் சென்று சாப்பிட முடியாதவர்கள் ஸ்விக்கி, ஜொமேட்டோ போன்ற ஆன்லைன் ஆப்கள் மூலம் பிரியாணி ஆர்டர் செய்து சாப்பிடுகின்றனர். எல்லா வருடங்களும் அதுபோன்ற உணவு ஆப்களில் அதிகம் ஆர்டர் செய்யப்பட்ட உணவாக பிரியாணியே இருக்கிறது. அந்த அளவுக்கு மக்கள் பிரியாணியை பெரிதும் விரும்ப தொடங்கிவிட்டனர். சென்னை போன்ற நகரங்களில் குறைந்த விலையாக 80 முதல் 100 ரூபாய்க்கும், பெரிய கடைகளுக்கு போனால் 250 ரூபாய் வரையும் பிரியாணி விற்கப்படுகிறது. எனவே தமிழகத்தில் உள்ள சின்ன சின்ன ஊர்களிலும் கிராமப்புறங்களிலும் கூட இது நிறைய பிரியாணி கடைகள் வந்துவிட்டது. ஒரு பக்கம் குறைவான விலையில் பிரியாணி விற்கும் பல கடைகளில் பிரியாணிக்கு பில் கொடுப்பதில்லை. எனவே இது போன்ற கடை வைத்திருக்கும் யாரும் அரசுக்கு வரி கட்டுவதில்லை. நிலையில்தான் இந்தியாவில் கடைகள் மூலம் 70,000 கோடி வரி ஏய்ப்பு நடந்திருப்பது தெரிய வந்திருக்கிறது. தமிழ்நாடு, கர்நாடகா, தெலுங்கானா, மகாராஷ்டிரா மற்றும் குஜராத் போன்ற மாநிலங்களில் பிரியாணி கடை மூலம் வரி ஏய்ப்பு செய்த முதல் 5 மாநிலங்களாக உள்ளது. கர்நாடகாவில் 2,000 கோடி, தெலுங்கானாவில் 1,500 கோடி, தமிழ்நாட்டில் 1,200 கோடி அளவுக்கு வரி ஏய்ப்பு நடந்திருப்பதாக முதல்கட்ட தகவல்கள் தெரிவிக்கின்றன.